செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத சூழலானது ஏற்பட்டுள்ளது. ஆசிரியர் நகர் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழலானது ஏற்பட்டுள்ளது. அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் குடியிருப்பு வாசிகள் தற்போது பல்வேறு இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பத்மநாபன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பத்மநாபன். தற்போது ஆசிரியர் நகர் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ள நீரானது சூழ்ந்துள்ளது. பொதுமக்கள் பல்வேறு இன்னலுக்கு ஆளாகி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது குறித்த விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் வர்ணியா. செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொடர்ந்து நேற்று முதல் பெய்த கனமழை காரணமாகவும் தொடர்ந்து இன்று காலை முதலே பெய்து வரும் காரணமாக செங்கல்பட்டு ஆசிரியர் காலனி பகுதியில் இருக்கக்கூடிய 300க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் குடும்பம் நடத்தி வருகிறார்கள். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மழை நிலையத்தின் இரவு பெய்த கனமழையும் தொடர்ந்து இன்று காலை முதலே பெய்து வரும் கனமழை காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 300க்கும் மேற்பட்ட பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் அந்த பகுதியில் வசிக்கிறார்கள். அந்த வீடுகளை சுற்றி மழை நீரானது சூழ்ந்துள்ளது. இதனால் அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து இன்று காலை முதலே தொடர்ந்து வெளியே செல்ல முடியாமலும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க கூட செல்ல முடியாமலும் அவதியாகி வருகின்றனர். இந்த பகுதியில் எப்ப மழை பெய்தாலும் இந்த சாலை, அதாவது தேசிய நெடுஞ்சாலையாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வாய்க்கால் சிறிதளவு தான் செய்யப்பட்டுள்ளது. பெரிய அளவில் எடுக்காமல் இருக்கிறதுனால் இந்த மழை நீரானது, அதாவது தேசிய நெடுஞ்சாலை வரக்கூடிய அந்த நீரும் மொத்தமாக அந்த காலனியை ஆசிரியர் காலனி வழியாக சென்று அந்த ஆசிரியர் குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்துள்ளது. இது எப்போ மழை பெய்தாலும் இது ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுகிறது. தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்திடம் தொடர்ந்து இது தேசிய நெடுஞ்சாலை மற்றும் ஆணையத்திலும் தகவல் தெரிவித்தும் நெடுஞ்சாலைத்துறையில் இதுவரைக்கும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. பல முறை அவர்கள் மழை பெய்த காலத்திலாம் அவர்கள் மனு கொடுத்தும் இதுவரைக்கும் நடவடிக்கை இல்லாதனால் மழை பெய்யும் காலங்களில் தேசிய நெடுஞ்சாலையில் வரக்கூடிய அந்த நீர் மொத்தமாக இந்த ஆசிரியர் குடியிருப்பு பகுதியில் காலனியில் உள்ள பகுதியில் இருக்கக்கூடிய வீடை சுற்றி பகுதியில் அந்த முழுமையாக வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் கழிவு நீரும் இதில் வருவதெல்லாம் நோய் தொற்றும் அபாயம் ஏற்படுகிறது. இதனால் மக்கள் மிக அச்சத்தில் உள்ளனர். தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நீரை வெளியேற்ற வேண்டும். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக செயல்பட்டு அந்த இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றினால் மட்டுமே அவர்களால் வெளியே வர முடியும். இதனால் அந்த பகுதி மக்கள் காலையிலிருந்து தங்களுடைய வெளியே செல்ல முடியாமலும், பள்ளிக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் கல்லூரியில் செல்லக்கூடிய மாணவர்கள் போக முடியாமலும், வேலைக்கு செல்பவர்களும் மற்ற கூலி வேலை செல்பவர்களும் அவர்கள் யாரும் எந்த பகுதியும் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் வாங்க சொல்ல முடியாமல் தொடர்ந்து அவர்கள் அழுதாகி வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் மழை பெய்த காலத்தில் தொடர்ந்து இந்த நிலை தான் ஏற்படுகிறது. உடனடியாக நெடுஞ்சாலைத்துறையும் மாவட்ட நிர்வாகம் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்பகுதி மக்களுடைய கோரிக்கையா இருக்குது. வர்ணியா. பத்மநாபன், விவரங்களுக்கு நன்றி.